திரு டால்ஃபின் சீதர்கிட்ட. இந்த இடைப்பட்ட காலத்தில் நாடாளுமன்ற தொடர்பான நிகழ்வுகள், நடந்த இந்த போர், தாக்குதல், அமெரிக்காவுடைய தலையீடு, இதெல்லாம் ராகுல் காந்தி சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் இந்த கூட்டத்தில் எதிரொலிக்குன்னு பார்க்கலையா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில்? எங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்கிறதுக்காக தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரே. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களும் சரி, இல்லாத இந்தி கூட்டணியும் சரி, அவங்க வந்து நாடாளுமன்றத்தை எந்த விதமாக எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க இருக்கிறதுல, அதனால என்ன பிரயோஜனங்க? யாருக்கு கும்பலா நிக்கிறாங்கன்னா அது கூட்டணியாங்க? யாருக்கு அவங்க ராஜா சொல்றாரு, டி ராஜா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த கொள்கையுமே இல்லாத ஒரு கூட்டணியால தான் எங்களால வெற்றி பெற முடியல சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். இப்ராஹிம், நீங்க பேசுங்க, உங்களுக்கு நீங்க நிச்சயமா பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு எடுத்துட்டு பேசுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 பேர் சேர்ந்து கும்பலா இருக்காங்கன்றதுனால அது கூட்டணி இல்லை, அது கூட்டணியே கிடையாது, அது ஒரு கூட்டணியை சொல்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவங்க கூட்டணியாக நிக்கல. பாராளுமன்றம் உட்பட, பாராளுமன்றத்தில் இப்போ வெளிநடப்பு பண்ணும்போது கத்தும்போது, சென்ட்ரல் வெல் ஆஃப் த ஹவுஸில் வந்து கத்தும்போது வேணால் அவங்க வந்து அந்த கூட்டணியாக இருப்பாங்களே தவிர இந்த கூட்டணினால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாஜக பயன்படாது சார் இந்த கூட்டணி. அதுதாங்க மக்களுக்கே பயன்படாதுன்ற, மக்களுக்கு பயன்படாத கூட்டணின்னு சொல்கிறேன். ஏன்னா எந்த வகையிலும் இது மக்களே நகைப்புவாக தான் எடுத்துப்பாங்களே தவிர இதில் ஒரு சீரியஸ்னஸ், எல்லாரும் அவங்களுக்குள்ளார முரண்பாடு, எல்லாரும் நவகிரகம் மாதிரி, யாரும் யாருக்கும் அவங்கவுங்கள பாஜக வேண்டாம், மோடி வேண்டாம். அதுதாங்க 2024 சொல்லிட்டீங்களேங்க, 2024 சொல்லியாச்சு. இதனால தானே கூட்டணி வச்சீங்க, வேற என்ன காரணம்? இப்ப பீகார் தேர்தலில் நான் தனி, வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் நான் தனி, பஞ்சாப் தேர்தலில் நான் தனி, இனிமேல் உங்களுடைய உறவே வேணாம் ஆம் ஆத்மி. இது என்னங்க ஒரு கூட்டணியா இருக்க முடியும்? இதனால என்ன பிரயோஜனம்? யாருக்கும் யாரை பத்தி நாங்க வந்து சகோதரர் வந்து தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை பற்றியெல்லாம் காங்கிரஸ் கட்சி பேசலாமாங்க? ஜனநாயகத்தை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தின கட்சி காங்கிரஸ். 75ல் எமர்ஜென்சி கொண்டு வந்து அடிப்படை ஜனநாயக உரிமையை கூட காலில் போட்டு நசுக்கின காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 45 தடவை பாருங்க இப்ராஹிம், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை 43 முறை கலைச்சிட்டு ஜனநாயகத்தை பத்தி காங்கிரஸ் பேசலாமா? சாத்தான் வேதம் ஓதலாமா? நாங்க 11 வருஷம் ஒரு அரசாங்கத்தை கலைக்க முடியல, கலைக்கலையே நாங்க. ஏன்னா நாங்க ஜனநாயகத்தை மதிக்கிற இயக்கங்க பிஜேபி. நீங்க காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசலாமா? காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு தார்மீக உரிமை இருக்காங்க. 11 வருஷத்துல 55 லட்சம் இந்திய நாட்டுடைய கடனை 1,75,000 கோடிக்கு இழுத்துட்டு வந்த நீங்க எல்லாம் பேசுறீங்களே, இது வந்து நியாயம் இருக்கா? 100 வழக்கு இருக்குங்க, 175 கோடி வழக்கு இருக்கு. 1900 வழக்கு முடிச்சிடலையே, நேஷனல் ஹெரால்ட் வழக்கு இருக்கா இல்லையா? வழக்கு இருக்குல்ல, இல்ல வழக்கு இருக்குல்ல சொல்றாருல்ல, வழக்கு இருக்குங்க, வழக்கு இருக்கு. உச்சநீதிமன்ற வழக்கு நடத்து வாங்க, இளவரசர் வாங்க. அப்ப சொல்லுங்க. பாருங்க எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் நேஷனல் 50 லட்சம் கோடி இருக்காங்க. இந்திய நாட்டுடைய மொத்த கடன் தமிழ்நாடு பத்தி அவர் பேச சொல்லுங்க. தெரியுமா தமிழ்நாட்டுல இருக்காரு அவரு? தமிழ்நாடு இந்த 4 வருஷத்துல 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல வட்டி மட்டுமே 50,000 கோடி. 50 லட்சம் கோடி. ப்ளீஸ் இதுல இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு கொள்கை கூட்டணி ஒன்று சொல்றீங்க, 2017 செயல்படுறீங்களா? 17 தொடர்ச்சியான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இடையில தேர்தல்கள், வெற்றிகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இந்தியா கூட்டணின்றது அப்பப்போ கூடி கலையுது, டீ காஃபி சாப்பிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் ஃப்ரம் த டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தரா நிதிஷ் இறங்கி போயிட்டாரு, இப்போ ஆம் ஆத்மி வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த கூட்டணியோட நோக்கம் கேள்விக்குறியா? இல்லை, அதாவது இந்த கூட்டணியின் நோக்கமே வந்து இந்தியாவை பாதுகாப்பது தான். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு தேச விரோத கட்சி, மக்கள் விரோத கட்சி இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கட்சியை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணி. அதற்காகத்தான் இந்த இந்தியா கூட்டணி 2024 தேர்தலில் அமைக்கப்பட்டது. இப்போது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடக்குது. அண்ணன் சொல்கிறாரு ஜனநாயகத்தை வந்து காங்கிரஸ் அழிச்சதுன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு வந்து மிக மோசமாக ஜனநாயக படுகொலை இல்லை, நேரடியாக மக்கள் படுகொலையே. மணிப்பூராக இருக்கட்டும், வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் ஒரு இனப்படுகொலை நடத்துகின்ற ஒரு அரசாகத்தான் இன்றைக்கி வந்து பாஜக அரசு இருக்க ஒழிய ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு மணிப்பூரில் என்னங்க நடக்குது? அது ஏதாவது ஒரு ஜனநாயகம் இருக்கா? அப்படியே நிர்வாணமாக அடித்து படுகொலை செய்கிறாங்க. குஜராத்தில் படுகொலை செய்கிறாங்க. ஆனால் நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறவரை கொஞ்சம் அமைதியா இருங்க. இவர் சொல்றாரு
ரோஹிங்கியா முஸ்லீம்களை வந்து எப்படி வந்து வெளியேற்றுறாங்கன்னு கேட்குறாரு. இவங்க வெளியேற்றணும்னு சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறேன், கொஞ்சம் அவசரப்படாதீங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அண்டை நாடுகளில் நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறாரு. நீங்கள் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட அண்டை நாடுகளை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா பர்மாவில் மியான்மர்லேருந்து நீங்கள் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வேணான்றீங்க. சரி, வங்கதேசத்தில் வந்து நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வேண்டாம், இந்துக்கள் இங்கே அழைங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் ஏன் இலங்கையில் இருக்கிற இந்துக்களை மட்டும் நீங்கள் அழைக்க மாட்டீங்க? அது என்ன பாகுபாடு? ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து அங்கே மியான்மரில் மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். இங்கே எப்படி பார்ப்பனர்கள் வந்தேறிகளோ அது போல் வந்து நீங்கள் வந்து முழுக்க அவர்கள் வந்து இருங்க, நான் சொல்லி முடிக்கிறீங்க. இருங்கங்க, ஏன் பதற்றப்படுறீங்க? பதற்றப்படல, இங்கே யாரும் இல்லை, நான் சொல்கிறேன். அப்போ அமைதியாக இருங்க, நான் பேசுகிறேன். ரோஹிங்கியாக்களை நீங்கள் வந்து பயங்கரவாதி சொல்லும் போது நான் இந்த ஊரை நாங்கள் சொல்கிறோம், காந்தியை படுகொலை செய்த பார்ப்பனர்கள் தானே பயங்கரவாதி இல்லையா? நீங்கள் என்னங்க பேசுறீங்க? நீங்க ரோஹிங்கியா முஸ்லீம்களை பற்றி நீங்கள் பயங்கரவாதி சொல்லும் போது காந்தியை படுகொலை செய்த பார்ப்பனர்கள் இல்லையா? அவங்க பயங்கரவாதி இல்லையா? அவங்க வந்தேரி இல்லையா? நான் பேசுறேன், நான் பேசுறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இருங்க, போற போக்குல சொல்லல. சரி சார், நான் போற போக்குல சொல்லல. இருங்க, கேளுங்க. அவர் பேசுறது மட்டும் தான் நீதி. இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். மோடி இருங்கண்ணே. மோடி அவர்கள் இல்லை பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்தியா கூட்டணின்னு ஒன்று இல்லை, அவர்கள் நாங்கள் மதிக்கலைன்னா பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளிநாடுகளுக்கு குழுவாக அனுப்பிய காரணம் என்ன? அவங்க கூப்பிட்டு தானே பேசுகிறாரு. நீங்களாம் போகணும், நீங்கள் போய் பேசுங்க, பகல்காம் நடவடிக்கை பற்றி பேசுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ தேவைன்னா நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியை பேசுவீங்க, மதிப்பீங்க. இல்லைன்னா ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் வந்து திணறிக்கிட்டு இருக்கீங்க? நான் பேசுறது மட்டும் கேளுங்க. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்தியா கூட்டணி இல்லைன்றீங்க. அப்ப என்னதுக்கு நீங்க வந்து பகல்காம் நடவடிக்கை பத்தி நீங்க வெளிநாடுல போய் பேசுங்க, இந்தியா கூட்டணியில உறுப்பினர்களுக்காக அனுப்புறோம். அப்ப இதுல என்னன்னா இந்தியா கூட்டணியில உறுப்பினர்ன்றதனால அனுப்புறோமா? கனிமொழி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, சசி தரூர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. இந்தியா கூட்டணியில் இருக்க இருக்கோ நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கீங்கன்றதுக்காக அனுப்பல. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நபர்கள் முக்கியமான பிரமுகர்கள், சசி தரூரா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், சரி. ஆனா அதுக்காக நீங்க அனுப்புறீங்க. அவங்க இந்தியா கூட்டணி அங்கம் இல்லையா? இந்தியா கூட்டணி ஒண்ணுமே இல்ல, ஆனா அதுல வந்தவங்க முக்கியமான ஆட்கள். நீங்க எந்த கூட்டணியிலயாவது இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க. ரோஹிங்கியா பத்தி சொன்னதும் வந்து வன்னி அரசுக்கு அவ்வளவு கோபம் வருது. ஒரு விஷயம், ரோஹிங்கியா வந்து ஒன்னும் பெரிய தேசபக்தர்களும் கிடையாது, அந்த நாட்டிலே சொல்ல. ஒரே தேசபக்தர் பத்தி பேசுவோமா? காந்தியை படுகொலை செய்த தேசபக்தர் நீங்க இதெல்லாம் பேசாதீங்க. காந்தியை படுகொலை செய்தவர்கள் கும்பல் எந்த கும்பல்ங்க? பார்ப்பன கும்பலா யாருங்க? ஏங்க நான் பேசுறது மட்டும் பேசுறேன். ரோஹிங்கியா முஸ்லிம்களை பத்தி பேசுறேன், பார்ப்பனர்களை பத்தி பேசுறேன். ரோஹிங்கியா மண்ணின் மைந்தர்கள், அந்த ஊர் மண்ணின் மைந்தர்கள், அவங்க பத்தி மண்ணின் மைந்தர்கள் இருக்கு. நம்ம அவங்களை நியாயப்படுத்தவும் ரோஹிங்கியா நியாயப்படுத்துறார் வன்னி அரசு. நான் நியாயப்படுத்துவேன். நீங்க ரோஹிங்கியா வேற, நீங்க என்ன கேக்குறீங்க? சிஏ ஏத்தாப்ல ஒரே ஒரு விஷயம், நீங்க சிஏ ஏத்தாப்ல ஏகப்பட்ட இடத்துல போராட்டம் பண்ணாங்கல்ல, சிஏ வாங்க யாருடைய குடியுரிமை பாதிக்கப்பட்டதுங்க? குடியுரிமை யாருடைய சிஏ வந்ததனால ஒரே ஒரு இந்தியாவுடைய குடியுரிமை பாதிக்கப்பட்டதா? அது சொல்லுங்க. எங்க எதுக்கு போராட்டம் நடந்துச்சு? 5 லட்சம் இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அசாம்ல சொல்லலையா? வன்னி அரசுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு கேக்குறேன். ரோஹிங்கியான்னு சொன்னா வேற எங்க போறாரு? குமார்